இப்போ நார்மலா பிரெக்னன்சில ஏர்லி பிரெக்னன்சில வந்து ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது வந்து தலை சுத்தல் இருக்கும், கொஞ்சம் வாமிட்டிங் இருக்கும், கொஞ்சம் பிரெஸ்ட் பெயின் இருக்கும், கொஞ்சம் வயிறு வந்து ஒரு மாரி ப்ளோட்டட் ஃபீலிங் அந்த மாரி இருக்கும். ஸோ எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஒரு ஃபுல்னஸ், கொஞ்சம் மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ் மாரி கொஞ்சம் பெயின் இருக்கும். கொஞ்சம் யூரினரி ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நார்மல் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் ஏதாவது எக்ஸாஜரேட்டடாக இருக்குது அப்படின்னா, அதாவது வாமிட்டிங் வந்து டேப்லெட்ஸ் எடுத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ஒரு எது சாப்பிட்டாலும் தங்க மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் தேவையாக இருக்கலாம். இல்லை அதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் தேவையாக இருக்கலாம். ஸோ அது ஒரு தடவை 2 தடவை வாமிட் பண்ணாலும் தட் இஸ் நார்மல் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி. யூ ஹேவ் டு அக்செப்ட், பட் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் இது கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் மீல்ஸ், கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அந்த மாதிரி எடுத்து யூ கேன் சேஞ்ச். ஸோ வாமிட்டிங் ஹெவியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்கணும். சில சமயம் வந்து ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ ப்ளீடிங் எல்லா ப்ளீடிங்கும் அபார்ஷன்னு கிடையாது. நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கரு நல்லா தங்கியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ப்ளீடிங்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். பட் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை டாக்டர் பார்க்க வேண்டியதாக இருக்கலாம். ஸோ ப்ளீடிங் ரொம்ப சிவியர் பெயின், இப்போ நம்ம இன்னும் ஒரு ஸ்கேனுமே பண்ணலை, ஆனால் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் வந்து நல்ல சிவியர் பெயின் அப்படின்னா நமக்கு வந்து சில சமயம் எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்து கரு இங்கே தான் தங்கணும், இப்படிதான் யூட்ரஸ் அப்படின்னா சில இங்கே தான் தங்கணும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த டியூப்ஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸில் வந்து இது தங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சடனாக வந்து சிவியர் பெயின் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ மைல்ட் கிராம்ப்ஸ் வில் பி தேர், பட் ரொம்ப சிவியர் சடன் ஆன்செட் ஆஃப் சிவியர் பெயின், ஒரு ரொம்ப ஹெவி வாமிட்டிங்கோட, இல்லை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சடனாக ரொம்ப தலை சுற்றி ஃபெயிண்ட் ஆகிற அளவுக்கு தலை சுற்றி அந்த மாதிரி எதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ப்ளீடிங், ரொம்ப ஹெவி வாமிட்டிங், ஹெவி பெயின், ஆல் தீஸ் ஆர் கன்சர்ன்ஸ் வந்து ஏர்லி வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரெக்னன்சியில் இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை மேம், யூ ஹேவ் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்கிறாங்க. அந்த டக் வாக்ல இருந்து பால் எக்ஸசைஸ், இதெல்லாம் வந்து இஸ் இட் ரியலி ரிக்வயர்ட் மேம்? கண்டிப்பா நம்ம வந்து பிரெக்னன்சி வந்து ஒரு நோய் கிடையாது. நம்ம வந்து இட் இஸ் ஜஸ்ட் யூ ஷுட் டேக் இட் ஹாப்பிலி. என்னெல்லாம் முடியுமோ நமக்கு வந்து முடிஞ்ச அளவு ஹாப்பியா, எக்ஸசைஸ்டா, ஆக்டிவா இருக்கிறது தான் நல்லது. அஃப்கோர்ஸ் ஒரு சில செட் ஆஃப் பீப்புள், ஹை ரிஸ்க் பீப்புள், we ourselves will tell don't do all this, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க ஒரு செட் இருப்பாங்க. பட் 80% of the people they have to be active. whether previous pregnancy நார்மலா இருந்தாலும் ப்ரீவியஸ் சிசேரியனா இருந்தாலும் ஆக்டிவா இருந்தால் தான் நல்லது. ஆல்ரெடி அவங்க நல்ல அத்லீட்டாக இருந்தாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சில எக்ஸசைஸ் ரொம்ப ஸ்ட்ரென்யூஸாக இருக்க எக்ஸசைஸ் விட்டுட்டு தே கேன் கண்டினியூ டூயிங். இப்போ ஸ்விம்மிங், சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை, வாக்கிங் இதெல்லாமே பிரச்சனை இருக்காது. இது ஏர்லி ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் ஹெவி இதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் ஸ்லோலி. அதுக்கப்புறம் ஒரு 16 வீக்ஸ் 20 வீக்ஸ்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி லைட் எக்ஸசைஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு 20 வீக்ஸ்க்கு மேலே வந்து யூ வாண்ட் நார்மல் டெலிவரி அப்படின்னா நமக்கு அந்த ஹிப் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், டக் வாக் பண்ணலாம். ஒரே நாள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 5 ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஸ்குவாட்ஸ், அதுக்கப்புறம் along with skirts you start off with some the duck walk, அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் எக்ஸசைஸ் மாதிரி slowly you can integrate. Whether you go in for normal delivery or cesarean, ultimately you have taken care of your health. So you should be proud of yourself if you've done exercises. That's nice. No. Then I have a question for you, ma'am. Like, who will be the right person to advise you that these kind of exercise only should be performed? Because now there are so many fields who maybe non-medicos also, but people do take advice from them just for the sake of vaginal delivery. Whom do you consider as the authorized or the competent authority? Gynecologist and physiotherapist. They have their own set of antenatal exercises. அதில் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஏர்லி ப்ரெக்னன்சி, தென் செகண்ட் ட்ரைமஸ்டர், தென் தேர்ட் ட்ரைமஸ்டர், ஜஸ்ட் பிஃபோர் டெலிவரி. ஸோ தே வில் பி ஏபிள் டு டெல் யூ பெட்டர் அண்ட் தே வில் பி ஏபிள் டு கைட் யூ. அவங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்து, நீங்கள் பண்ணுறது சரியாக பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்த்து சொல்கிறது வந்து அவங்களால கரெக்டாக சொல்ல முடியும். So gynecologist and physiotherapist will be the right persons to advise this, இல்லையா மேம்? And postnatal, that is also very important. டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்த எல்லா ப்ரிகாஷன்ஸும் அப்படியே விட்டுற முடியாது. Because you are going to lactate, பாப்பாக்கு பால் கொடுக்கணும். அது இல்லாமல் வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு சடனாக யூ கோயிங் டு ஸ்டாப் டூயிங் எவ்ரிதிங். ஸோ வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி, பட் உடனே இல்லை, ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனை பொறுத்து. நார்மல் டெலிவரினா இவ்வளோ நாள் கழிச்சு பண்ணலாம், சிசேரியன்னா இவ்வளோ நாள் 6 வீக்ஸ் கழிச்சு பண்ணலான்ட்டு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே மேம். இந்த ஆன்டிநேட்டல் ஷெட்யூல் இருக்கு இல்லையா மேம்? ஸோ இப்போ இந்தியாவில் ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா டில் டெலிவரி வரைக்கும் எந்த ஷெட்யூல் எல்லாம் அவங்க மிஸ் பண்ணவே கூடாது மேம்?
அதை பத்தி சொல்லுங்க. டாக்டர் சொல்ற எந்த ஷெட்யூலுமே மிஸ் பண்ணக்கூடாது. லைக் ஒன்ஸ் இன் a month or once in 3 months. இனிஷியலி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விசிட்ல ஒரு தடவை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த விசிட்ல வந்து நமக்கு ஸ்கேன்ல வந்து பேபியோட ஹார்ட் பீட் நல்லா தெரியுது, மெஷர் பண்ற அளவுக்கு நல்லா வருது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் விசிட் வந்து 12 வீக்ஸ்ல வச்சு 12லேருந்து 14 வீக்ஸ்க்குள்ள. அதுலேருந்து வந்து யூஸ்வலி வி ஃபாலோ மந்த்லி ஒன்ஸ் அப் டு 28 to 32 வீக்ஸ் வரைக்கும் வி ஃபாலோ மந்த்லி ஒன்ஸ். ஓகே. 32 வீக்ஸ்லேருந்து 36 வரைக்கும் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ், 32, 34, 36 அப்படி. 36க்கு அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வில் ஃபாலோ. இது வந்து இஃப் தேர்ஸ் நோ அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். பட் சில பேருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, இப்போ நம்ம சர்வைக்கல் ஸ்டிச் போட்டிருக்கோம், இல்லை வந்து பிபி இருக்குது, சுகர்ஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு சில குழந்தைங்க வந்து வெயிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேபிக்கு பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து all those will come under high risk. Based on each individual நமக்கு வந்து we have to decide. We cannot tell இப்படி இருந்தால் நான் வீக்லி ஒன்ஸ் பார்ப்பேன் அப்படின்னு கிடையாது. நமக்கு இதை பொறுத்து நம்ம அந்தந்த டைம் இதை பொறுத்து. பட் மோஸ்ட்லி 80% ஆஃப் த டைம் இட் வில் பி த சேம். மந்த்லி ஒன்ஸ் டில் 32 வீக்ஸ், அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ், அதுக்கப்புறம் வீக்லி. Okay ma'am. Who comes under this category of high risk patients ma'am? Whether if the patient has blood sugar level elevated or hypertension, who and all will occupy this category ma'am? நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து எடுத்தோம்னா இப்போ மல்டிபிள் அபார்ஷன்ஸாக இருக்குது. இல்லை யூட்ரஸில் அந்த சர்விக்ஸ் வந்து ஷார்ட் சர்விக்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம், இட்ஸ் ஓப்பனிங் அப் ஏர்லி அப்படின்னா வந்து தேர் ஆர் சான்சஸ் தட் தே கேன் கோ ஃபார் ப்ரீடம் லேபர். அதுக்கப்புறம் வந்து பேபி ஹேஸ் சம் அது ப்ராப்ளம்ஸ் லைக் லைக் இந்த ஐயூஜிஆர்னு சொல்லுவோம், அதாவது இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து வி ஹேவ் டு மானிட்டர் ஏர்லி. இது இல்லாமல் மதருக்கு ரெகுலராக இருக்க வேண்டிய பிபி, இன்க்ரீஸ் பிபி, ஹைப்பர் டென்ஷன், இல்லை சுகர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இன்சுலினில் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை ப்ரெக்னென்சியில் சுகர்ஸ் இருக்குது, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம், மதருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபிட்ஸ் இருக்கலாம். ஸோ எனி அதர் மெடிக்கல் கண்டிஷன். ஸோ ஆல் திஸ் வி ஹேவ் டு மானிட்டர் மோர் frequently. Okay ma'am. So இப்போ இந்த gestational diabetes இல்லைங்களா, இந்த gestational diabetes அவங்களோட பாப்புலேஷன் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா மேம்? ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது வந்தால் அந்த பேஷண்ட்ஸ் how they have to manage themselves? ஃபஸ்ட்டு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்றது வந்து நமக்கு வந்து ப்ரெக்னென்சியில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. அது யூஸ்வலி டெலிவரிக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 6 வீக்ஸில் பார்த்தோம்னா வந்து இட் ஷுட் நைஸ்லி கம் பேக் டு நார்மல். அப்போ தான் நம்ம வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவோம். இது ஒன்று ஜெனட்டிக்காக ஃபேமிலி சைட்லேருந்து வர்றது இருக்கலாம். இன்னொன்று நமக்கு வந்து ஒபெசிட்டி, inactivity, ரொம்ப idle kind of life, all this will be there. And India வந்து many women, India is the most common country where we having most women have gestational diabetes. It can be various degrees. ஒரு சில பேருக்கு வந்து டயட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ we have to strictly follow sugar free diet. ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம அது ரொம்ப சுகரி ஃப்ரூட்ஸ் லைக் கிரேப்ஸ், ஜாக் ஃப்ரூட், சப்போட்டா, ஆல் திஸ் வில் ஹேவ் ஹை சுகர். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சுகர் ஃப்ரீ டயட் எடுத்து டயட்லேயே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு இட் ஜஸ்ட் பி மாடரேட், கிரேட் 1 இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஆஃப் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி தேவையாக இருக்கலாம். பட் சம் பீப்புள் வில் ஹேவ் அன்கண்ட்ரோல் வித் ஆல் தீஸ் மெஷர்ஸ், இட் வில் நாட் பி கண்ட்ரோல்ட் அப்படின்னா கண்டிப்பாக இன்சுலின் தேவையாக இருக்கும். ஓகே மேம். ஸோ அப்போ அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஐடியல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எதுவாக இருக்கும் மேம்? இப்போ அந்த பர்சனுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்டிங் அண்ட் ரேண்டம்லேயே நம்ம சொல்லிட முடியுமா, இல்லை கூடுதலாக என்ன டெஸ்ட் தேவைப்படும்? ரேண்டம் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விசிட்டில் வாட் ஐ டூ இஸ் அந்த 3-month கண்ட்ரோல், அந்த HbA1c ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து as early as possible we do something called GTT. ஸோ GTT இல்லை GCT, சம்டைம்ஸ் பீப்புள் அது சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து GCT. ஸோ அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வாட் வி கிவ். ஸோ யூஸ்வலி வில் கிவ் சம் சுகர் சொல்யூஷன். ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு ஒரு 75 grams குளுக்கோஸ் கொடுத்துட்டு 1 hour 2 hours வில் டேக். ஸோ அந்த வேல்யூஸ் வச்சு we will decide whether they have to go in for diet or not. நார்மலாக இருந்ததுன்னா வில் யூஸ்வலி ரிப்பீட். இனிஷியலாக ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்புறம் 24 வீக்ஸில் ஒரு தடவை, 32 வீக்ஸில் ஒரு தடவை வில் ரிப்பீட். பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்து லேட்டர் இன் ப்ரெக்னென்சி கொஞ்சம் சுகர்ஸ் அதிகமாகலாம். ஸோ அதனால வி வில் ரிப்பீட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஓகே மேம். ஸோ அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலின் ஒரு நல்ல அட்வைஸாக இருக்கும் இல்லைங்களா மேம்? இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் இன்சுலின் எடுக்கணும் கண்டிப்பாக.
அப்போ அந்த இன்சுலின் எடுக்கும்போது இவங்க நிஜமாவே அதுக்காக பயப்படும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இன்சுலின் எடுக்கும்போது பாப்பாக்கு ஏதாவது ஆயிடுமா, இல்ல லாங் டேர்ம்ல நம்மளுக்கு இது எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் குழந்தைக்கு கொடுக்கும். இன்சுலின் எடுக்கிறதுக்கு பயப்படுறதை விட எடுக்காம இருந்தா என்ன ஆகுன்றதுக்கு தான் பயப்படணும். ஏன்னா கண்ட்ரோல்டு இல்ல, சுகர்ஸ் ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல், எஸ்பெஷலி ஏர்லி பிரெக்னன்சில சுகர்ஸ் ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல்னா குழந்தையோட எல்லா உறுப்பும் அப்பதான் டெவலப் ஆகுற ஸ்டேஜ். ஸோ தே கேன் ஹேவ் சம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஃபேஷியல் டிஃபெக்ட்ஸ், ஸ்பைனல் டிஃபெக்ட்ஸ், இந்த அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இனிஷியல் பீரியட்ல. டுவர்ட்ஸ் லேட்டர் டைம்ல வந்து என்ன ஆகும்னா இட் will affect the baby and then பேபி கொஞ்சம் சைஸ் பெருசாகலாம். ஸோ பேபி பெரிய சைஸ் ஆக இது எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி வேணும்னா அப்போ முடியாது. if the baby is growing bigger 4 kg 4.5 kgsல வந்து invariably we will go for C-section. ஸோ அந்த மாதிரி வந்து அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் பேபிக்கு வந்து கொஞ்சம் லங் மெச்சூரிட்டி இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இன்சுலின் எடுக்கிறதுக்கு பயப்படுறத விட எடுக்காம நமக்கு அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் பயப்படணும். ஓகே ஓகே மேம். இப்போ வேக்சினேஷன் ஷெட்யூல் பத்தி சொல்லுங்க மேம். பிரெக்னன்சி பீரியட்ல வேக்சினேஷன் எத்தனை வாட்டி எடுக்க வேண்டியது இருக்கும், என்ன டைம்ல என்ன வேக்சின் அட்வைசபிள் மேம்? அது எது மேண்டேட்டரியா நம்ம எடுக்க வேண்டியது? மேண்டேட்டரியா எடுக்க வேண்டியது வந்து டெட்டனஸ் தி வேக்சின்ஸ் யூஸ்வலி 2 doses 4 to 6 weeks அப்பார்ட் எடுக்கணும். நம்ம வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு 10 to 12 weeks 12 weeksல எடுத்தோம்னா அடுத்தது வந்து 18 to 20 weeksல ஒன்று எடுக்கணும். இப்போ நியூவாக வந்து தேட்டலிங் 32-34 weeksல வந்து சேம் டிடி இன்ஜெக்ஷன் பூஸ்டர் டோஸ் கேன் பி கிவன் அப்படின்னு. பட் நமக்கு கவர்மெண்ட் இதுபடி வந்து 2 doses கண்டிப்பாக கவர்மெண்ட் வேக்சின் ஷெட்யூலில் 2 doses அண்ட் 24 to 28 weeksல வந்து ஒரு ஃப்ளூ வேக்சின். இட் இஸ் நாட் மேண்டட்ரி, பட் எடுத்தா நல்லது. ஓகே மேம். இப்போ டயக்னோஸ்டிக் டெஸ்ட்ல இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா மேம்? ஸோ இப்போ அவங்க கன்சீவ் ஆனதுல இருந்து டில் த மொமெண்ட் ஆஃப் டெலிவரி அது வரைக்கும் எந்தெந்த ஷெட்யூல்ல அவங்க எந்தெந்த மந்த்ல என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும்? இட்ஸ் a very important question.